நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்த நன்மை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு நானும் என் மகிழ்ச்சியும் என் மகிழ்ச்சியான என் மனைவியும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்யட்டும். இந்த ஜெபம் பண்ணி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆமென். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ஆமென். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தகுதி இல்லாத எங்களை, புறஜாதிகளாக இருந்த எங்களை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீரே. உம்முடைய ஒரே பேரான குமாரனே எங்களுக்காக கொடுத்தீரே. உமக்கு நன்றி பிதாவே. இந்த பாக்கியத்துக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தியானிக்க ஜெபிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்தவர்கள் எல்லாம் உம்முடைய ஆவியினால் நிரப்பப்படுவார்கள். உம்முடைய பிரசன்னத்தினால இந்த ஜெப வேலையை நீங்கள் நிரப்புவீராக. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய ஆள்கைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் கர்த்தர் இயேசுவின் நாமத்தால் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். லசேன் சொல்லுவோம், நாங்கள் சாகாமல் பிழைத்திருப்போம். பாருங்க, சங்கீதம் 118:17 இது வருது. தாவீது சொல்றான், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். மனுஷன் எங்க பிடிச்சா அப்படின்றது இப்பதான் புரியுது. எங்க பிடிச்சிருக்கானா உபாகமத்தில் எடுக்கிறான். அதை உபாகம் 33:6 போட்டிருக்கு, ரூபன் சாகாமல் பிழைப்பானாக. தெரியுதுங்களா? அவனுடைய பாட்டு எங்கிருந்து வருது, அவனுடைய பிரசங்கம் எங்கிருந்து வருது, அவனுடைய அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருதுன்னா வேதத்துல இருந்து வருது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். எடுக்கிறான், நல்லா பிடிக்கிறான். அவன் யூதா கோத்திரத்தாலா இருந்தாலும் ரூபன் கோத்திரத்துக்கு சொன்னதை எடுக்கிறான். அப்படிதான் நீங்கள் புறஜாதிகளாய் நாம் புறஜாதிகளாய் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நமக்கு சொல்லப்பட்ட இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம யூதாவை பத்தி பார்க்கிறோம். யூதாவை குறித்த 7வது வசனம் 33:7. அவன் யூதாவை குறித்து மோசே சொல்கிறான், கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேரப்படும். அவன் கை பலக்க கடவுது. அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக. 33:7 சகாயராய் இருப்பீராக. இங்கே இந்த வார்த்தையில எங்கேயாவது யூதா சாகாமல் பிழைப்பானாக ஏதாவது வந்திருக்கா? ரூபனை குறித்து எழுதப்பட்டிருக்கு 6வது வசனத்துல, ரூபன் சாகாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது. ஆனா சங்கீதம் 118:17 பாருங்க, தாவீது சொல்றான், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அவன் எந்த கோத்திரம்? அவன் ரூபன் கோத்திரமா? இல்ல, அவன் எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். அவனுக்கு தெரியும் இங்கே ஒவ்வொரு கோத்திரத்தையும் மோசே ஆசீர்வதித்திருந்தாலும் இது ஒவ்வொரு ஆசீர்வாதமும் மற்ற எல்லா கோத்திரத்துக்கும் பொருந்தும். ஏனென்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உரியது அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கலாத்தியர் 13:14 சொல்லுது, அவன் என் பிரசங்கத்தை ரெகுலரா கேட்கிற ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கலாத்தியர் 3:13-14 சொல்லாமல இருந்ததே இல்லை. ஏனென்றால்
அதுதான் பிரிட்ஜ் பண்ணது, அதுதான் ஆசீர்வாதத்தோட உங்களை எண்ணி கொண்டு போய் சேர்க்கிறது. தேவ பிள்ளைகளே, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாராகிய பிருத்திவிக்கும், சங்கீதாவுக்கு இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கும், இதை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி மங்களுக்கும் வரும்படிக்கு சிலுவையிலே நமக்காய் சாபமானார். இந்த வார்த்தை என்ன வார்த்தை பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, சாதாரண வார்த்தையாக இது. அதனால தான் நான் சொல்றேன், தாவீது எப்படியுமே பிடிக்கிறான், இந்த வார்த்தையை எப்படி பிடிக்கிறான் பாருங்க, வார்த்தையை அவனை எடுத்து அறிக்கை செய்கிறான் பாருங்க. அதே மாதிரி தான் சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க படிக்க படிக்க உங்களுக்குள்ள உற்சாகம் உண்டாகணும். யூதாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு, கர்த்தாவே நீர் யூதாவை அவருடைய சத்தத்தை கேட்டு, யூதா என்றாலே துதி, சொல்லுங்க துதி, ஜூடானாலே ஷவுட், பிரைஸ்னு அர்த்தம். அவன் ஒரு செபிக்கிற ஒரு கோத்திரம், துதிக்கிற கோத்திரம். தேவன் துதிக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. அவர் மனுஷன் துதிக்கும் போது, அவருடைய பிள்ளை துதிக்கும் போது கர்த்தர் அதை கவனிக்கிறாரு, அதை ஏற்றுக்கொள்றாரு, அதை உகந்த பலியாய் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்றாரு. அது கர்த்தர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? கர்த்தர் யூதாவுடைய சத்தத்தை கேட்டு, அப்படின்னா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நீங்க உங்க ஜெபத்தை கேட்கிறாரு, உங்க துதியை கேட்கிறாரு, உங்களுடைய கூக்குரலை கேட்கிறாரு, உங்கள் கண்ணீரை பார்க்கிறாரு, உங்கள் கதறலை கேட்கிறாரு. சாதாரண ஒரு கடவுளை நீங்க வணங்கல, அவர் எப்பேற்பட்டவர், அவர் யூதாவின் சத்தத்தை கேட்கிறவர். தேவன் தம்முடைய ஜனத்துடைய சத்தத்தை கேட்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர், துதியில பிரியப்படுகிறவர். நாம நீங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்கள் சபையில ஆராதனை நடந்து கொண்டிருக்கோம். எவ்வளோ கர்த்தரை ஆராதிக்கிறோமே. திஸ் இஸ் நாட் அ நாய்ஸ், இது ஒரு சத்தம் கிடையாது, இது இரைச்சல் கிடையாது. இட் இஸ் a weapon that reaches heaven. சொல்லுங்க, praise is a weapon that reaches heaven, that kills the demon, destroys the destroyer. எதிரிகளை சத்துருக்களை முறியடிக்கிற ஆயுதம் பரலோகத்துக்கு செல்லுகிறது, எதிரிகளை வீழ்த்துகிறது, கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போகிறது, கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் சேருகிறது. சொல்லுங்க, துதி மகா பெரியது. நல்ல உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக, கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பாராக, கர்த்தர் உங்களுடைய துதியிலே பிரியப்படுவாராக, கர்த்தர் உங்களுடைய துதியிலே மகிமைப்படுவாராக, கர்த்தர் எப்போதும் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நீ நல்லவரும் எல்லென்றைக்கும் நன்மை செய்கிறவரா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். நீர் யூதாவின் சத்தத்தை கேட்கிறவர். ஓ நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, ரூபன் சாகாமல் பிழைப்பானாக என்ற அந்த ஒரு வார்த்தையை தாவீது பிடிச்சானே, நாங்கள் இது முழு பைபிளையும் பிடிக்கிறோம், ஒவ்வொரு வார்த்தையும் பிடிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆவியாய் ஜீவனாயும் இருக்கிறதே, வானபூமி ஒளிந்தாலும் உடைய வார்த்தை ஒளியாதே. நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே, நீர் எங்களை வாழ வைக்கிற தேவன், நீங்களை வாழ வைக்கிற கிருபை காயம் ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னீரே. உங்க ஆவினாலே எங்களுக்கு ஆகட்டும், எல்லா கிருபைகளும் பெருகட்டும். ஆண்டவரே, நீர் விசேஷமாய் யூதாவின் சத்தத்தை கேட்பீராக. இந்த நாளிலே உலகம் முழுவதும் ஆண்டவரே விசேஷமாய், ஆண்டவரே, ஆவிக்குரிய சபைகள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற ஜனம் ஒவ்வொருடைய சத்தத்தையும் நீர் கேட்பீராக, நீர் பதில் தருவீராக. உம்முடைய தயவினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால் ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. எல்லா சபையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லா சபையும் பெருகட்டும் ஆண்டவரே, எல்லா சபையிலும் துதியும் கீதம் சத்தமும் எழும்பட்டும். கர்த்தாவே, நீர் குறுகாமுறைகளை பெருக செய்வீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம், GJCF ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த 4 ஆராதனைகளை ஆசீர்வதித்து தருவீராக. காலை 6 மணி தமிழ் ஆராதனை ஆண்டவரே, பிறகு நடக்கிற 8:30 மணி தமிழ் ஆராதனை, 11 மணி ஆங்கில ஆராதனை, மாலை 6 மணி ஆராதனை ஆண்டவரே, அரியமங்கலம் ஆராதனை ஆண்டவரே, மற்றும் செய்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்குவீராக, எல்லைகளை பெரிதாக்குவீராக. செய்கிற தேவனே, 1000 நாங்கள் பெருகுவோம். இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம், பல 1000 மடங்கு பெருகுவோம். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய தயவினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய மகா பெரிய பலனால் என் ஜனம்
ஆசீர்வதிக்கப்படுவதா, ஆசீர்வதிக்கப்படுவதா, ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவதா. ஜனம் கர்த்தாவே நீர் சொல்லியிருக்கிறீரே, கர்த்தாவே நீர் சொல்லியிருக்கிறீரே, நீர் சொல்லியிருக்கிறீர். ஓ நீர் எங்கள் மேல் சிநேகமா இருக்கிறீர், எங்களை ஆமென். நேசிக்கிறீர் என்பதை நீர் சொல்லியிருக்கிற நேசிக்கிறீர், தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். வாழ்ந்திருக்கட்டும், எல்லா சபைகளும் பெருகட்டும், ஊழியர்கள் ஆஸ்வதிக்கப்படணும், ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படணும். ஆமென். ஆண்டவரே வாழ்ந்து சுகித்து செழித்திருப்பாங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர், ஆமென். கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா கடவர், கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி ஆமென். சமாதானம் கட்டளை கடவர். ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சாபமானபடினால் உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் அது பலிப்பதாக. ஆமென். தேங்க்யூ பீப்புள், லவ் யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த சேனலில், தாமஸ் பிருத்வி சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ராமெண்ட் போடுங்க. விசுவாசத்தினால் காரியங்கள் நடக்கட்டும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். Myself and my dear wife, we wish you a wonderful Sunday. May God bless you and your family in Jesus' mighty name. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்த நன்மை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ.